Hey guys, bro எனக்கு வந்து கோடிங்ஸ்ல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் வந்து டெவலப்மென்ட் போறது வந்து எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் எனக்கு salary பாத்தீங்கன்னா டெவலப்மென்ட்டோட அதிகமான salary வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா one of the best course, one of the best domain எதுன்னு பாத்தீங்கன்னா DEVOPS தான். And bro நான் வந்து இப்போ நான்-ஐடில வர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் சப்போர்ட்ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து என்னோட கரியரை ஃபியூச்சர்ல ஒரு நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் நான் பிக் பண்ணி அந்த டொமைனுக்கு நான் போகணும். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களும் வந்து DEVOPS கோர்ஸ் தான் சூஸ் பண்ணலாம். பட் DEVOPS பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே காமனா இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு பாத் நம்ம ஃபாலோ பண்ணா எந்த மாதிரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணா நம்ம DEVOPSல ஜாப் எடுக்க முடியும் அப்படிங்கறத நிறைய பேர் டவுட்டாவே இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா DEVOPS ப்ராஜெக்ட்ல ஆல்ரெடி வர்க் பண்ணிருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க எந்த மாதிரி ஒரு பாத்தை ஃபாலோ பண்ணா நீங்க ஈஸியா DEVOPS ஜாப் எடுக்க முடியும் அப்படிங்கறத இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீயான கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் DEVOPS கோர்ஸ் வந்து ஒரு பிகினர் லெவல்ல இருந்து இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து ஃப்ரீயாவே ஒரு பிளாட்ஃபார்ம் தராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றது கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் தராங்க. ஸோ அந்த ஃப்ரீ ரிசோர்ஸ் வந்து நம்ம எங்க இருந்து எடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருக்கீங்க, நீங்க எந்த மாதிரி ஒரு அப்ரோச்சை ஃபாலோ பண்ணா நீங்க இனிஷியல் லெவல்ல ஒரு DEVOPS ஜாப் தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற என்னோட பர்சனல் டிப்ஸ் நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ வித்அவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. திஸ் இஸ் abin. வெல்கம் டு மை சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஃப்ரீ ரிசோர்ஸ்ல எந்த பிளாட்ஃபார்ம்ல கிடைக்குது அப்படிங்கறத பார்த்துருவோம். இப்போ ரிசோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க DEVOPSல முக்கியமா சில விஷயங்களை கத்துக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா லினக்ஸ். ஏன்னா DEVOPSல எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ரோலுக்கு போனாலுமே அங்க உங்களுக்கு லினக்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ண முடியும். ஸோ நீங்க பேசிக் லெவல் ஆஃப் லினக்ஸ் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுக்கான ஃப்ரீ ரிசோர்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லினக்ஸ் எசென்ஷியல் கமெண்ட் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இது. இதுல வந்து உங்களுக்கு பேசிக்கா என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறதுக்கான ஒரு கோர்ஸ் மாதிரி தான் இருக்கும். இல்ல நீங்க உங்க ஐடிலாம் கொடுத்து ஜஸ்ட் என்ரோல் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு பேஜ்க்குள்ள வந்துருவீங்க. இதுல வந்து ஒரு 1 hour கோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்க ரியல் டைம்ல யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறத பத்தி ஸ்பெசிஃபிக்கா அந்த கோர்ஸ் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஃப்ரீ தான். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு லினக்ஸ் பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னா பேசிக் லெவல் ஆஃப் லினக்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கோர்ஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். பட் நீங்க ஆல்ரெடி லினக்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த அளவு கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த கோர்ஸ் நீங்க டைரக்டா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் கோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளவுட் DEVOPS இன்ஜினியர். ஸோ இந்த கோர்ஸ்ல ஆக்சுவலா வந்து நீங்க கிளவுட் பேஸ் பண்ணி ஒரு DEVOPS இன்ஜினியர் எப்படி ஒர்க் பண்றது, அதுக்கு என்ன மாதிரி கோர்ஸ்லாம் முடிக்கணும் அப்படிங்கிறது அவங்க ஃப்ரீயாவே கொடுத்துருக்காங்க. இந்த பேஜ் நான் வந்துட்டேன் அப்படின்னா இது கீழே நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது என்னென்ன கோர்ஸ் எனக்கு தேவை அப்படிங்கிறது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆவரேஜாக ஒரு 18 கோர்ஸ் கிட்டே இருக்குது. அந்த 18 கோர்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் DEVOPS. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் எல்லாமே நான் வந்து பர்சனலாக என்ரோல் பண்ணி பார்த்தேன். அதில் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியுற மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து அதர் ரிசோர்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா ஈவன் நீங்கள் யூடியூப் போனீங்க அப்படின்னாலுமே சில இடங்களில் உங்களுக்கு வந்துட்டு அவங்க பேசுகிற இங்கிலீஷ் வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இந்த கோர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆக்சென்ட்டில் தான் இருக்குது. அதனால் வந்து புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் இது கொடுத்துருக்க டாபிக் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக வந்து கிறிஸ்பியாக ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் DEVOPS, அதுக்கப்புறம் வந்து டாக்கர், குபர்னெட்டிஸ், அதுக்கப்புறம் டாக்கர் பேஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ், ஸ்ப்ளங்க், இந்த மாதிரி எல்லா இடத்துமே கொடுத்துருக்காங்க. GitHub யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் ஒரு டெப்ளாய்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ஸ் வந்து ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் DEVOPS போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் நீங்கள் வந்து மிடில் வேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பேசிக் லெவல் ஆஃப் DEVOPS கோர்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக் லெவல் ஆஃப் AWS கோர்ஸும் இருக்குது. அந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் AWS பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கோர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்பெசிஃபிக் கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் இன் டாக்கர் யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் மானிட்டரிங் பண்ணலாம், ஸ்ப்ளங்க் வச்சு எப்படி நீங்கள் மானிட்டரிங் பண்ணலாம், அது எப்படி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய கோர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து ரியல் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஒர்க் தான் நீங்கள் அதிகமாக பண்ணுவீங்க. அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் அதிகமாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஏரியா பிடிச்சிருக்கோ அந்த ஏரியா பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அடிஷனல் கோர்ஸ் வந்து போகலாம். பட் நீங்கள் வந்து ஒரு பிகினர் லெவலில் இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃப்ரீ கோர்ஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் மாதிரி சொன்ன மாதிரி வந்து இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் தராங்க. அண்ட் இந்த வெப்சைட்கான லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட் லிங்க் வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து நான் AWS வந்து யூஸ் பண்ணுறது பிடிக்கல, நான் வந்துட்டு அஷூர் போகணும்னு நினைக்கிறேன், வந்து நான் GCP போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது பேஸ் பண்ண கோர்ஸ் வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அந்த கோர்ஸ் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதை கூட நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இப்போ வந்து நம்ம ஃப்ரீ கோர்சஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டோம். இதுக்கடுத்து நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த DEVOPS பொறுத்த நீங்கள் வந்து அதிகமாக கான்செப்ட் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதிகமாக வந்து டூல்ஸ் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்ன டூல்ஸ் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக லேர்ன் பண்ணணும், அது எதுக்காக லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த வீடியோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த டூல் நீங்கள் எதுக்காக லேர்ன் பண்ணணும், குபர்னெட்டிஸ்னா என்ன, டாக்கர்னா என்ன, ஸ்ப்ளங்க் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும், என்னென்ன கோர்ஸ்லாம் நீங்கள் முடிக்கணும் அப்படிங்கிற தெளிவாக தெரிய வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த கோர்ஸ், இந்த ஃப்ரீ கோர்ஸ் எடுத்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்ன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு மாதிரி இன்டர்வியூ பேஸ்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு சில டவுட்ஸ் அப்படிங்கிறது வரும். அந்த டவுட்ஸை பொறுத்து அந்த கான்செப்ட் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா லைக் வந்து SSL கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணணும், கிளவுட் என்விரான்மென்ட்ல அப்படிங்கிற கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வீடியோஸ் நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம்
யூடியூப்ல கூட. ஸோ இந்த DevOps பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கிற இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ப்ரோக்ராமிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. DevOps பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். பட் ஒரு டெவலப்மெண்ட்ல இருக்கிறவங்க எந்த அளவுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்காங்க, லைக் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர், அல்காரிதம்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்காம ஸ்கிரிப்டிங் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்துச்சு அப்படினாலே அது மோர் தென் எனஃப் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி வந்து ஆட்டோமேஷன் பண்ணுறது ஸ்கிரிப்டிங்ல தான் ஒர்க் பண்ணுவீங்க. அந்த இடத்துல நீங்கள் அந்த அளவுக்கு ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் எஸ், ப்ரோக்ராமிங் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பட் நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணுறவங்க தெரிஞ்சிருக்க அளவுக்கு ப்ரோக்ராமிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜாவா அப்படின்னா வந்து பைத்தான் கற்றுக்கலாம். பைத்தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆட்டோமேஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச நிறைய ப்ராஜெக்ட்ஸில் பைத்தான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பைத்தான் வந்து நீங்கள் இந்த DevOps ஆட்டோமேஷன் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டேட்டா சயின்ஸ் போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்துட்டு மிஷின் லேர்னிங் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அங்கே வந்து பைத்தான் தான் மோஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் DevOps வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பைத்தான் படிக்கலாம், அப்படின்னா ஜாவா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு ஃப்ரெஷராக எப்படி ஜாப் எடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் வந்து எடுத்தோட DevOps ரோலுக்குள்ள வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. பெரிய கம்பெனியில் கூட ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஈவன் கூகுள், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி கம்பெனிஸில் கூட உங்களுக்கு ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. பட் நீங்கள் டெவலப்பராக போய் ஜாப் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருக்கோ அது ஒரு 10% ஆஃப் ஓப்பனிங்ஸ் தான் இந்த மாதிரி DevOps ரோலுக்கு தான் இருக்கும். நீங்கள் எடுத்தோட DevOps ரோலுக்குள்ள போனாலுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து எடுத்தோட DevOps ஒர்க்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு மானிட்டரிங் ஒர்க், அதுக்கு வந்து ஹெல்த் செக் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸ் தான் கொடுப்பாங்க. அது நீங்கள் என்ன பண்ணலாம்னா DevOps பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு லோவர் லெவல் ஜாப்ல நீங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறமா DevOps நீங்கள் ஜம்ப் பண்ணலாம். லைக் 2 years 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் DevOps ஜம்ப் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நல்ல பேக்கேஜும் கிடைக்கும். நீங்கள் அதிகமான விஷயத்துக்கு தெரிஞ்சு இருப்பீங்க. இதுக்கு என்னென்ன மாதிரி ரோல் வந்து பெஸ்ட், சப்போர்ட் ரோல் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒர்க் பண்ணிருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து மிடில் லெவல் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த ரோல்லாம் வந்து ரொம்ப ரிலேட்டிவாக வந்து DevOpsல இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் டெப்ளாய்மெண்ட்லாம் பண்ணுறீங்க, SSL கான்ஃபிகரேஷன் பண்ணுறீங்க மிடில் வேலை அப்படின்னா இது கூட அடிஷனலாக நீங்கள் AWS கற்றுக்கிட்டு க்ளவுட் பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ வந்து DevOps நீங்கள் ஜம்ப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஆவரேஜாக ஒரு 3 years 4 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து DevOpsல இருந்தாலே ஆவரேஜ் பேக்கேஜ் 18 lakh per annum வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் நீங்கள் ஃப்ரெஷராக DevOpsல போகிறீங்க அப்படின்னா சில ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக எடுத்துப்பாங்க. ஒரு பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. உங்களுக்கு வந்து டாக்கரில் ஒர்க் பண்ணுறது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. உங்களுக்கு வந்துட்டு ஆன்சிபிள் ஒர்க் பண்ணுறதுக்கு, ஸ்ப்ளங்க்ல ஒர்க் பண்ணுறதுக்கு, அண்ட் நீங்கள் வந்து டெப்ளாய்மெண்ட் கான்ஃபிகரேஷன் நிறைய விஷயம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டார்ட் அப்ல கிடைக்குது. கம்மியான சேலரி தான் கிடைக்குது அப்படின்னா ஜஸ்ட் கோ அண்ட் கெட் த ஜாப். அந்த ஜாப் எடுத்துட்டு நீங்கள் அதிகமாக லேர்ன் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து 15 lakh 16 lakh வந்து வாங்க முடியும் இப்போ இருக்க மார்க்கெட்டில். இன்னும் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா DevOps பொறுத்த வரைக்கும் இந்த பேக்கேஜ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு டிமாண்ட் அப்படிங்கிறது DevOpsல இருந்துட்டு இருக்கு. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பீப்புளும் தேவைப்படுவாங்க. அப்படி மெயின்டைன் பண்ணணும், அதை கரெக்டாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த DevOps இன்ஜினியரோட ஹெல்ப் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதனால டெவலப்பர்ஸ்க்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு சப்போர்ட் இன்ஜினியர்ஸ்க்கு டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஃபியூச்சர் டிமாண்டை பொறுத்த வரைக்கும் DevOps கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், DB அட்மினிஸ்ட்ரேட்டர், அப்புறம் வந்து மிடில் வேர் அட்மின் இந்த மாதிரி ஜாப்லாம் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணிட்டு அது ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு அண்ட் சைடில் வந்து அடிஷனல் கோர்ஸ் லைக் கிளவுட் கம்ப்யூட், DevOps டூல் எப்படி யூஸ் பண்ணுறது, ஆன்சிபிள் எப்படி யூஸ் பண்ணுறது, ஜென்கின்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டூல்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஜம்ப் பண்ண முடியும். அதே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கீங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி டொமைன்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டொமைனில் வந்து உங்கள் இன்டர்னல் கம்பெனிலே ஜம்ப் பண்ணுறதுக்கு பாருங்க. அப்படி இந்த மாதிரி ரோலே இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பேசிக்காக வந்து மிடில் வேலை எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, வெப் சர்வீசஸ்னா என்ன, லைக் வந்து வெப் சர்வர்னா என்ன, அப்ளிகேஷன் சர்வர்னா அப்படிங்கிற ஒரு பேசிக்கான கான்செப்டாக நீங்கள் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஜாப் நீங்கள் ஜம்ப் பண்ணிட்டு அதிலே நீங்கள் DevOps போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கேஜ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அது 3 years எக்ஸ்பீரியன்ஸ்க்கு உங்களுக்கு வந்து 11 lakh 12 lakh பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 12 lakh பேக்கேஜ்லேருந்து நீங்கள் அதுக்கப்புறம் DevOps ஜம்ப் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு 18-20 lakh பேக்கேஜ் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ DevOps பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான டொமைன் தான். அது நீங்கள் எப்படி ஜம்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் எடுத்தோடனே ஃபஸ்ட் வந்து DevOps ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு டேரெக்டாக போய் DevOps ட்ரை பண்ணி அப்படின்னா அந்த அளவுக்கு DevOps ஜாப் கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு இன்டர்வியூ வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நிறைய சினாரியோ பேஸ் கொஸ்டின் தான் இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ஜாப் எடுத்து அதுக்கப்புறமா DevOps கொஞ்சம் ஜம்ப் பண்ணுறதுக்கு பாருங்க. அது எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் DevOps என்னன்னு ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அதுக்கப்புறம் எந்த மாதிரி ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அப்படி நீங்கள் பிளான் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி பிளான் பண்ணுறது ஃபஸ்ட் இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது பாருங்க, இந்த ஃப்ரீ கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது பாருங்க. அதுக்கப்புறமா அதிலே உங்களுக்கு எந்த கோர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு போனால் பெஸ்ட்டாக இருக்கும், நெக்ஸ்ட் போனால் பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை வந்து வெப் சர்வர் அப்ளிகேஷன் சர்வர் பற்றி தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு எந்த விஷயத்தில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அந்த கோர்ஸ் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி அதை பேஸ் பண்ணி கூட ஜாப் வந்து எடுக்கிறதுக்கு பாருங்க. இல்லை ப்ரோ நான் வந்து டெவலப்மெண்ட்டில் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து டெவலப்மெண்ட் வந்து இப்போ அந்தளவுக்கு பிடிக்கல, நான் வந்து DevOps போகணும்னு நினைக்கிறேன், DevOpsல அதிகமாக ஸ்கோப் இருக்குமே தோணுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே ஈஸியாக ஜம்ப் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுற அப்ளிகேஷன் இல்லை வந்து வெப்சைட் வந்து எப்படி அவங்க சைடில் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்க அந்த வேர் ஃபைல் வந்து ஏர் ஃபைல் வந்து எப்படி அவங்க லைவ் கொண்டு வராங்க, அதுக்கு என்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னாலே அந்த இடத்துல DevOps கான்செப்ட் கண்டிப்பாக வரும். அதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு ஆல்ரெடி கோடிங் நாலேஜ் இருக்கிறதுனால நீங்கள் ஸ்கிரிப்டிங் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக DevOpsக்கு மைக்ரேட் பண்ண முடியும். அடிஷனல் சில டூல்ஸ் கற்றுக்கிட்டா மட்டுமே போதும். டூல்ஸ் அந்த க்ளவுட் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, க்ளவுட் பிளாட்ஃபார்மில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் ஈஸியாக ஜம்ப் பண்ண முடியும். அண்ட் இம்பார்ட்டனாக நீங்கள் லினக்ஸும் கற்றுக்கணும். நீங்கள் லினக்ஸ் பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் சர்வரில் ஒர்க் பண்ண முடியும். சர்வரில் ஒர்க் பண்ணால் நீங்கள் அப்ளிகேஷன் டெப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ மாதிரியே நான் முன்னாடி ஒரு வீடியோ போடுறேன் டேட்டா சயின்ஸ் பற்றி. அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க என்னன்னா DevOps பற்றி வீடியோ போடுங்க, க்ளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி வீடியோ போடுங்க, நிறைய கோர்ஸ் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, நிறைய டொமைன்ஸ் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி இந்த பிளேலிஸ்ட்டில் இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய
ஃப்ரீ ரிசோர்ஸஸ் எங்கே இருக்குது அண்ட் அதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். மேபி நெக்ஸ்ட் 2 வீடியோஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்தை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்டே டியூன்ட். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you next video. Bye.